இலங்கையில் வந்து இப்போ ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிறது இந்த சிமாக் பட்டத்தோட கதை. இந்த பட்டத்தோட கதை வந்து மீம்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கும் சோஷியல் மீடியாவில் ரெண்டிங் போகிறதுக்கும் ஒரு சரியான விஷயமா இருக்கலாம். ஆனால் ஒரு சமுதாயம் என்று உற்று நோக்கினீங்கன்னு சொன்னால் பொதுவாக குறிப்பிட்டால் இது ஒரு 2 பிள்ளைகள் பாடசாலையிலே சிறுவர்களுக்கு இடையிலே நடந்த ஒரு சுட்டித்தனமான விஷயம். எங்களோட பாடசாலை காலத்திலேயும் நாங்கள் இப்படியான அனுபவங்கள் எங்கள் மத்தியில் இருக்குது. ஆனால் இதை வந்து வீடு வரைக்கும் கொண்டு போகிறதும் அது பிரச்சனைக்குரிய விஷயம் இல்லை. என்னன்னு சொன்னால் தாய் தப்பன்ட்ட போயிட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாக கூறுவதான் சிறுவர்கள சுட்டித்தனம் என்றும் சொல்லலாம். ஆனால் தாய் தகப்ப நீங்கள் வளர்ந்து நீங்கள் இன்றைக்கு அதை நீங்கள் ஒரு தனிப்பட்ட ரீதியாக பார்க்காம ஒரு பப்ளிக் குரூப்பில் கொண்டே அதை வந்து ஒரு ஒளிப்பதிவாக நீங்கள் ஒரு நாகரிகமற்ற ரீதியில் வந்து நீங்கள் அதை ஷேர் பண்ணிக்கிங்க. ஸோ ஓகே, அதோடு நிற்கல. அந்த குரூப்பில் இருக்கிறவங்க சில பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் அந்த ஒளிப்பதிவை வந்து வெளியே கொண்டு போய் சேர்க்குறாங்க. வெளியே கொண்டு போய் சேர்த்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னால் இளைஞர் யுவதிகள் கையில் மாட்டினா என்ன நடக்கும்? இன்றைய சமுதாயம் வந்து அப்போ மாதிரி இல்லை. அதாவது சோஷியல் மீடியாலே ஊறி போயிருக்கிறது. ஒரு என்டர்டைன்மெண்ட்டான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு போகிறாங்க. அது அந்த காலத்தில் சொல்லுவாங்க, இளைஞர்கள் தான் எங்களோட சமுதாயத்தை கட்டி எடுத்து வளர்த்து கொண்டு போவாங்க, எங்களோட வரலாற்றை வந்து பின்னோக்கி கொண்டு செல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க கூடாது. இளைஞர் யுவதிகளை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு இலட்சியம் இல்லை, ஒரு தூர நோக்கு இல்லை. 100க்கு 10 பேருக்கு தான் இருக்கே தவிர மிச்சம் 90 பேரும் ஏனோதானோன்னு சொல்லி இன்றைக்கு இந்த சோஷியல் மீடியாவில் ஊறி போய் என்ன செய்கிற மேது செய்யணும்னு தெரியாமல் தங்களோட வாழ்க்கையும் கொண்டு போகிறதில்ல, அடுத்தவண்ட வாழ்க்கையும் கெடுத்து கொண்டு தான் இந்த சோஷியல் மீடியாவில் திரிகிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இஸ்லாம் முஸ்லீம் சமுதாயம் என்று நீங்கள் எடுக்க போய்களை வந்து இலங்கையில் உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் நடந்த சில நாசகாரிய செயல்களில் உங்கள் மேலே பழிபாவங்கள் சுமத்தப்பட்டு நீங்கள் தலை குனிஞ்ச நிலைமையில இன்றைக்கு நீங்கள் நிமிர்ந்து நெஞ்சு நிமித்து நடக்கிற ஒரு காலப்பகுதி. இனிவரும் காலங்களிலையும் மேலும் இலங்கையில் சிறுபான்மை பெரும்பான்மை என்று சொல்லி அந்த அடிப்படைவாதத்தை கைவிட்டு நீங்கள் முன்னிலைப்படுத்துவதற்கு என்னென்ன செய்யணுமோ அதைத்தான் செய்யணுமே தவிர, நான் முக்கியமாக இஸ்லாமுக்கு முஸ்லீமுக்கு சொல்லலை, எல்லாருக்கும் சொல்லுவேன், இளைஞர் யுவதிகளுக்கு சோஷியல் மீடியான்றது உங்களுக்கு தேவையான விஷயம் தான். அதாவது வந்து உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் தேவை தான். நீ இப்படித்தான் நட, நீ இப்படி தான் போகணும்னு சொல்லி உங்களுக்கு கோட்பாடு வைக்கிற அளவுக்கு ஹிட்லர் ஆட்சி இலங்கையில் போகல. உங்களுக்கு தேவையான வாழ்க்கையை நீங்கள் சாய்ஸ் பண்ணலாம். உங்களோட இலக்கு, உங்களோட தோர்நோக்கு நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களோட சமுதாயத்தையும் உங்களோட கூட்டிக் கொண்டு போகணும். இன்றைக்கு ஒரு சமுதாயத்தை நீங்கள், அதாவது உங்களோட சமுதாயத்தை நீங்களே இழிவுபடுத்துகிற வகையில் இந்த மீம்ஸில் கிரியேட் பண்ணி இது ஒரு காமெடியான விஷயம் சொல்லலாம். இந்த வீடியோ பார்த்தோம் நீங்கள் சொல்லுவீங்க இது ஒரு காமெடியான விஷயம், இதை போய் நீ பெருசுப்படுத்த தேவையில்லைன்னு சொல்லி. அது சிமாக் பட்டத்தை கிழிச்சதுல இருந்து அந்த குரூப்பறைக்கு வந்த ஒரு காமெடியா விஷயம் தான். அதுக்கு பிறகு சின்ன சின்ன மீம்ஸில் கிரியேட் பண்ண காமெடியா விஷயம் தான். ஆனால் இன்றைக்கு உங்களோட நிறைய பேர் கண்ணுகளில் படாத சில வீடியோக்கள் வந்து அந்த சின்ன பிள்ளைகள் வந்து கேவலப்படுத்தி கொண்டு சில வீடியோக்கள் போடுறாங்க. அது போடுறது யாரும் இல்லை, அதே சமுதாயத்தை சேர்ந்த முஸ்லீம் இளைஞர்கள். இன்றைக்கு நீங்கள் எங்கெங்கெல்லாம் கால் பண்ணுறீங்க, டயலாக் ஆஃபீஸு கால் பண்ணுறீங்க, அதை கேவலப்படுத்துறீங்க. இதை பெருமிதமாக வெளியால் கேவலப்படுத்துறது பெருமிதமாக கொண்டு சேர்க்கிறதும் நீங்கள் தான். அதை விட தமிழர்களுக்கு நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் என்று சொன்னால், நீங்கள் ஆற்ற கோட்பாட்டுகளை வளராட்டியும் பரவாயில்ல, இளைஞர்கள் உங்களை நம்பித்தான் ஏற்கனவே ஒருத்தர் 40 வருஷத்துக்கு மேலே உங்களுக்காக உரிமையை மீட்டு தர்றதுன்னு சொல்லி போராடினா வழிகாட்டலுக்குள்ள வாழ்ந்த தமிழர்கள் என்று நீங்கள் நினைச்சிங்களா? அதாவது இலங்கை தமிழர்கள் தயவு செய்து இன்னொரு சமுதாயத்தை கேவலப்படுத்தாதீங்க. இன்னொருவென்ற கஷ்டத்தில் நீங்கள் சந்தோஷப்படுற அளவுக்கு நடந்து கொள்ளாங்க. என்று சொன்னால் அவங்க அது ஒரு காமெடியான விஷயமா கொண்டு வந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கு நீங்கள் தான் அதை இன்னும் டெவலப் பண்ணுறீங்க. யூடியூப்பர் சோஷியல் மீடியாவில் எல்லா இடத்துலையும் இப்போ மானிட்டரைஸ் வருது. உங்களுக்கு காசு தேவைன்னு சொன்னால் நிறைய உங்களுக்கு டாபிக்ஸ் இருக்குது, எடுத்து செய்யுங்க. ஆனால் இன்னொரு சமுதாயத்தை இழிவுபடுத்தி அந்த இழிவினூடாக உங்களுக்கு எந்தவித வருமானம் வருமென்னு சொன்னால் அது உங்களுக்கு தேவையில்லைன்னு தான் கட்டாயமாக சொல்லலாம். நிறைய உங்களுக்கு டாபிக்ஸ் இருக்குது, எவ்வளோ டாபிக்ஸ் இருக்குது இன்றைக்கு எல்லா யூடியூபர்ஸும் போய் ஹெல்ப் பண்ணுறேன், உதவி செய்கிறேன், வெளிநாடுகள் அந்த பணத்தை எடுத்து அது செய்கிறேன் இது செய்கிறேன்னு சொல்லி எவ்வளோத்தையோ செய்கிறாங்க. நீங்கள் அதுகளை தேடுங்க. இல்லைன்னு சொன்னால் மற்றவங்கள்ட்ட இருக்க திறமைகளை தேடி எடுங்க. இன மத மொழி வேறுபாடுன்றி ஒருத்தர்கிட்ட இருக்க திறமையை வெளிக்கொண்டு அவனை உலகுக்கு காட்ட கொண்டு வாங்க. உங்களால் முடியாத எதுவும் இல்லை சோஷியல் மீடியாவில் இருக்கிற செலிபிரிட்டிஸ். ஆனால் நீங்களே போயிட்டு ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு இடையில நடந்த ஒரு சுட்டித்தனமான விஷயத்தை இன்றைக்கு சர்வதேச ரீதியில் ஒரு டிக்டாக் வந்து பிரபலியான இடம், யூடியூப் வந்து பிரபலியான இடம், ஃபேஸ்புக் வந்து பிரபலியான இடம். இப்படியான இந்த சோஷியல் மீடியாக்களை நீங்கள் போடும்போது உலகம் மட்டும் இலங்கை மட்டுமில்லை, ஒட்டுமொத்த உலகத்தில் வாழ்கின்ற இஸ்லாமிய தமிழர்கள் முஸ்லீம்களுக்கிடையே இது வந்து பரவிக்கொண்டு இருக்குது. நாகரிகம் என்ன, நம்மட சமுதாயத்தில் பழக்க வழக்கங்கள் என்ன, கலாச்சாரங்கள் என்ன என்று சொல்லி நீங்கள் அறியணும். இளைஞர் சமுதாயம் சரி 20-25 படியில் தான் இந்த மீம்ஸை கிரியேட் பண்ணி தெரியாங்கன்னு சொன்னால் அதில் முக்கியமாக ஈடுபடுறதை வந்து அந்த பழைய காலத்தாக்கள், அதாவது 40-45 வயசுக்கு உட்பட்டாக்கள் தான் ஈடுபடுறீங்க. நான் இந்த வீடியோ போட்டோன்னே ஒரு சமுதாயத்தை தான் சுட்டி காட்டுவேன்னு சொல்ல, இந்த வீடியோவில் இருக்க விஷயத்தை நீங்கள் வந்து உற்று நோக்க வேண்டிய சூழ்நிலையில நீங்கள் இருக்கிறீங்க. இது மீம்ஸ் கிரியேஷன் மட்டுமில்லை, ஒரு சமுதாயத்தை கேவலப்படுத்துகிற மீம்ஸ் கிரியேஷன். ரெண்டிங்கில் போகுது இந்த சவுண்டு, நான் கிரியேட் பண்ண வீடியோ வந்து ரெண்டிங்கில் போகுது, இது 4 பேருக்கு போகும், எனக்கு வருமானம் இருக்குன்னு சொல்லி யோசிக்கிற உங்களுக்கான பதிவு. ஒரு சமுதாயத்தை கடைசி வரைக்கும் கேவலப்படுத்தாங்க. அது இஸ்லாமியாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், சிங்களவராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும்,
உனக்கு ஒரு வருமானம் தேவையாக இருந்துன்னு சொன்னால் இன்னொருத்தனுக்கு நன்மை பயக்கிற வேலை வந்து நீ அந்த வருமானத்தை தேடிக்கொள்ளணும், நல்ல விஷயங்களை கொண்டு நீ அந்த வருமானத்தை தேடிக்கொள்ளணும். இன்னொரு சமுதாயத்தையோ இன்னொரு தனிப்பட்ட நபரையோ கேவலப்படுத்தி உனக்கு ஒரு வருமானம் பெறணும்னு சொன்னால் அதை உழைச்சி சாப்பிட்றதுக்கு உனக்கு எந்தவித பிரயோசனம் இல்லை, அது கடவுளால் தண்டிக்கப்படுற ஒரு விஷயம் தான் சொல்லலாம். எனவே எந்த சமுதாயமாக இருந்தாலும் முதல்ல யோசிங்க, இளைஞர் யோதிகள் நீங்கள் யோசிங்க, நீங்கள் தான் உங்களோட சமுதாயத்தை இன்றைக்கு இலங்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு தான் சொல்லுவோம். ஆனால் ஒவ்வொருத்தன் மனசுக்குள்ளேயும் நான் ஒரு முஸ்லீம், நான் இந்த சமுதாயத்தை நல்வழிப்படுத்தணும், நல்ல வழிகாட்டி கொண்டு போகணும், எதிர்காலத்தில் இன்னொரு 20 வருஷத்துக்கு பிறகு நான் ஒரு வயது முதிர்ந்தவனாக இருப்பேன், அப்போ என்ற பிள்ளைகள் பிற பிள்ளைகளுக்கு வந்து எந்த வரலாற்றை எடுத்து சொல்லணும் யோசிக்கணும். ஒரு தமிழன் இப்போ எனக்கு 20 வயசு, நான் இன்னும் 40 வருஷம் போனோடனே 60 வயசு, எனக்கு கீழே 10-15 வம்சாவளிகள் வந்துடும். இந்த வம்சாவளிகளுக்கு நான் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தேன்னு சொன்னால் இந்த வரலாற்றை சொல்லிக் கொடுக்கணும், இந்த நல்ல விஷயங்களை நான் சொல்லிக் கொடுக்கணும். நாளைக்கு அதுகள் வந்து எங்கட சமுதாயத்தை மேலும் அப்படியே கையோட கூட்டி கொண்டு போகணும்னு சொல்லி யோசிக்கணுமே தவிர இப்படியான கேவலமான செயல்களை செய்யாதீங்க. உங்களுக்கு இருக்க மரியாதை மதிப்பில் தான் நீங்கள் குறைச்சி கொண்டு போகிறீங்க. சிங்கள மொழியில் வந்து ஏதாவது ஒரு மீம்ஸ் கிரியேஷன் போட்டால் அது உங்களுக்கு தமிழருக்கும் முஸ்லீமுக்கும் அது விளங்க பொருளை மொழி தெரிஞ்சவனை தவிர என்று சொன்னால் அவனை கேவலப்படுத்தி போட மாட்டான். ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அவன் சப்போர்ட்டுக்கு வருவான். அதே மாதிரி தான் முஸ்லீம்லேயும் இருக்கணும், அதே மாதிரி தான் தமிழரில் இருக்கணும். இன மத மொழி என்று நான் எதுவுமே கதைக்கல, எல்லாரும் ஒன்று தான். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சமுதாயம் இருக்குது, அந்த சமுதாயத்தை கேவலப்படுத்துகிற மாதிரி எந்தவித ஒரு செயற்பாட்டிலையும் ஈடுபடாதீங்க. சின்னொரு விஷயம், காமெடியாக ஃபனி வீடியோவாக ரெண்டிங் பண்ணப்பட்ட விஷயம் இன்றைக்கு வந்து அந்த சிறுவர்களை கேவலப்படுத்துகிற அளவுக்கும், அந்த குடும்பத்தை கேவலப்படுத்துகிற அளவுக்கும், அந்த குடும்பத்தில் இருக்கிற தாய் தகப்பனை வந்து வேறு தகாத உறவுகளை வச்சு கொண்டு கேவலப்படுத்துகிற அளவுக்கும் வந்திருக்கு இன்றைக்கு. எனவே இஸ்லாமிய முஸ்லீம் நண்பர்கள் எனக்கு நிறைய பேர் இருக்கீங்க, எல்லாருக்கும் தெரியும். இந்த வீடியோ பார்ப்பாங்க அவங்கெல்லாம். உங்களோட நான் வேண்டுகொள்வது, இப்படியான சிறுவர்கள், அதாவது இந்த இளைஞர் யுவதிகளை உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாங்கன்னு சொன்னால் இதில் கொஞ்சம் தண்டிச்சு அவங்களுக்கு உங்களோட வரலாற்று பெருமைகளை எடுத்து சொல்லி இன்னும் உங்களோட சமுதாயத்தை முட்கொண்டு போகிறதுக்கு நல்ல சில நடவடிக்கைகளை எடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன்.